முயல் கூட்டம் ஒரு தாத்தாவோட வீட்டு தோட்டத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் திருடி பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த தாத்தா அதுங்களை அடித்து சாகடிக்கிறதுக்காக அந்த முயலுங்க எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் இப்படி தேடிட்டு இருக்கும்போதே ஒரு முயல் ஒரு கேரட் எடுத்து அவர் பின்னாடியே அடிச்சிடுது. அதனால அவர் பயங்கர கோவத்தில் அந்த முயலை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த முயலுங்களை வளர்க்குற ஒரு பொண்ணு வந்து அதுங்களை காப்பாற்றி கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தோட்டத்தோட கதவை திறந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த முயல் அதுக்குள்ள வேகமாக ஓடி போகுது. அந்த தாத்தா ஒரு பெரிய கூடையை வச்சு அந்த முயலை அப்படியே அமுக்கி அதை கையில பிடிச்சி தூக்குறாரு. தூக்குன அடுத்த செகண்டே பார்த்தா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவர் அங்கேயே அப்படியே மயங்கி இறந்து போயிடுறாரு. அதை பார்த்து அந்த முயல் பயங்கர சந்தோஷப்பட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுது. அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லா விலங்குங்க பறவைங்க எல்லாத்தையும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து கலப்பரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லாம் போய் ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணுதுங்க. இப்படி இவங்க ஜாலியா இருக்கும்போதே அந்த தாத்தாவோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியில இவங்கள அடிச்சு வெளியே துரத்திடுறான். 2 சின்ன பசங்க ஒரு பிரைவேட் பிளேனை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அதுக்குள்ள போய் உட்காடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா அந்த ஃபிளைட்டோட ஓனர் அங்க வந்துடுறாரு. அதனால அவங்க பயந்து போய் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே பின்னாடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஓனர் அது எதுவுமே கண்டுக்காம ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே பறந்து போயிட்டு இருக்காரு. இந்த 2 பசங்களும் நம்ம ஏதோ ஆபத்துல இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவர் கையில கல் இருக்கு. அதனால அவங்க பயந்து போய் கதவை மறுபடியும் மூடிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபிளைட்டு டக்குன்னு ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன உடனே அந்த ஓனர் இவங்க இருக்கிற டோரை திறந்து ஏதோ ஒரு சூட்கேஸ் உள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அந்த சூட்கேஸ்குள்ளே என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே டைம் பாம் இருக்குது. அதை பார்த்து பதறி போய் அவங்க 2 பேரும் அந்த கதவை திறந்து வெளியே ஓடி வராங்க. பார்த்தா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரில் ஒருத்தன் நான் கேமில் நல்லா ஃப்ளைட் ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை ஓட்ட போகிறான். இன்னொருத்தன் டைம் பாம்பை தூக்கி ஃப்ளைட்லேருந்து கீழே போட்டுடுறான். கீழே ஒரு கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பாம் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிற அவர் வீட்லேயே விழுந்து வெடிச்சிருது.